அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பங்களாதேஷில் ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமான ஓமி பாங்சிட்டோ அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பங்களாதேஷ்ல 2 ஜேர்னலிஸ்ட் கப்பல் இருக்காங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேருமே ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் ரொம்பவே ப்ரூட்டலான முறையில சாகடிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி பங்களாதேஷ் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை யார் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படம் இருக்கு இல்லையா, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்றத இந்த படம் முடியும் போது நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு முடிவுல புரியும். ஸோ இதனால இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா 100% இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பங்களாதேஷ்ல இருக்க ஒரு பிரபலமான நியூஸ் சேனலை காமிக்கிறாங்க. அங்க நேர்காணல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியல்வாதி உட்காந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த சேனல்ல பிரபலமா இருக்க அயான் அப்படின்றவர் உட்காந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவுல கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. இந்த நபர் கிட்ட ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆர்டர் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அயான் இருக்கார் இல்லையா, இந்த அரசியல்வாதி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும். இவர் எலெக்ஷன்ல நிக்கிறப்ப எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் தாக்கல் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை தாண்டி இவர் நிறைய சொத்துக்களை இவர் குவிச்சு வச்சிருக்காரு, வாங்கி வச்சிருக்காரு இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெக்கார்டோட எடுத்து காமிச்சு இது எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது வேற, இங்க நடக்கிறது வேறையா இருக்கு இல்லையா, குழம்பி போறாரு. இதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இவரோட ரியாக்ஷனை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த வீடியோ பாஸ் ஆகுது. சோ இறந்து போன அயன் கடைசியா மேக் பண்ண நேர்காணல் இதுதான். இதுக்கப்புறம் தான் அவரோட மனைவியாரு நீத்தும் அவரும் கொடூரமான முறையில அவரோட வீட்டுல கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. சோ இந்த கேஸ் பல வருடங்களா போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்றதுனால ஒரு 2 மாசம் நமக்கு டெட்லைன் கொடுத்திருக்காங்க. இதனால இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன நடந்தது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கேஸ் இத்தோட முடிச்சாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இந்த கேஸ் பல வருஷமா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நமக்கும் முதல்ல இருந்து இங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது அந்த ஜேர்னலிஸ்டும் அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஸோ அந்த இடத்துக்கு விரைஞ்சு போறாங்க. அங்க இருக்க விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் இருக்கா இல்லையா, ரத்த காயங்களோட கீழே இருக்காரு. அவரோட டெட் பாடியை கொண்டு வந்து லைட்டா இழுத்து வச்ச மாதிரி இருக்கு. அது இன்னொரு இடத்துல இவரோட மனைவி வயிற்றுக்குள்ள நிறைய கத்தி குத்துக்கள் இருக்கு. ஸோ பெட்டு மேலே இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கே இது ஒரு மாதிரியா சுத்தி முத்தி எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த எவிடன்ஸுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி இல்ல. இதனால இந்த கேஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த நேர்காணல் நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதி அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்ற மாதிரியோ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப இன்னசென்ட் மாதிரியான ஒரு போர்ட்டல் வேணும், அதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்டிவா அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இவர் நேர்காணல்ல போய் உட்காரும் போது இந்த அயான் இருக்கா இல்லையா, தன்னோட மனைவி கிட்ட போன பேசிட்டு நேர்காணல் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது வேற. இவர் அவுட் ஆஃப் சிலபஸா நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இது வரைக்கும் கொரோனா காலகட்டத்துல ஸ்கேம் பண்ணியிருக்காரு, தன் சொத்து மதிப்புல ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பல ஸ்கேம் இருக்கும். அது எல்லாத்தையுமே டேட்டாவோட எடுத்து காமிச்சு இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்காக ஸ்கிரிப்ட்ல இல்லாததை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் கேட்கறதா தெரியல, அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்க. இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காலே பொலிட்டிஷியன் கடுப்பாகிறது. என் மேல வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானது, அதனால என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி லைவ் ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரை பயங்கரமா திட்ட ஓடி வந்து அங்க இருக்க எல்லாருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. ஆனா இவர் சமாதானமாகற மாதிரி தெரியல. இந்த இடத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போக இவரோட எடிட்டர் இருக்கா இல்லையா, அயான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். எதுக்காக இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டேன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கேட்டதெல்லாம் போய் கிடையாது, உண்மைதானே, உண்மையான டேட்டாவை நான் கேட்டேன். இதனால இதுல எனக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இவரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு போக வீட்டுல இவரோட மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கோபமாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பொண்ணை வெளியே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா வேலை பிஸியால இதை பண்ண முடியாம போயிடுச்சு. இதனால வீட்டுல இருக்கவரோட மனைவி இவரோட குழந்தை கோபத்துல இருக்கும்போது இவர் அழகா குழந்தைய போய் சமாதானப்படுத்தி இன்னைக்கு நம்ம வீட்லயே நூடுல்ஸ் செய்யறோம், அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. குழந்தை தூங்குது. இதனால தன்னோட அப்பாவோட மடியில கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க. இதே சமயத்துல இவரோட மனைவி ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லையா, அவங்க ரிப்போர்ட் ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவரோட கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. குழந்தைய கொண்டு போய் பக்கத்து ரூம்ல போட்டுட்டு இவங்க 2 பேரும் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி ட்ரை பண்ண வீட்டு கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாராருக்கும் கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்துல அயான் கிட்ட போகும்போது, ஐயா நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, கொஞ்சம் கதவு திறக்க முடியுமான்னு கேட்க ஒரு என்ன ஏதுன்னு புரியாம கதவு திறக்க அந்த சமயத்துல ஒரு 2 பேர் வேகமா வீட்டுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா என்னோட தலைவன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நீ வீட்டுல சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமான முறையில அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட மனைவி ஓடி வந்து தடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது வந்தது 2 பேர் இல்லையா, ஒருத்தர் இவரோட மனைவியை பிடிச்சிக்கிட்டு பெட்ரூம் சைடு தள்ளிட்டு போக இன்னொருத்தர் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவரால் எழுந்துக்கவே முடியல. அந்த சமயத்துல தான் இவரோட மனைவி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அப்படின்னு தகவல் அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்கிது. ஓடி போய் அந்த அம்மாவை தொட்டு பார்க்கும்போது மூச்சே இல்ல, இறந்து போயிட்டாங்க. இதனால 2 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம பண்ணது ஒண்ணு இங்க நடந்தது ஒன்னா இருக்கு அப்படின்ற குழப்பத்துல முதல் வேலையா இது இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக இறந்து போன பெண்ணை பல முறை குத்திட்டு இந்த சைடு இருக்க அந்த கணவர் இருக்கா இல்லையா, அவரை இதை பார்த்து அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. அவரையும் கொடூரமான முறையில சாகரிச்சு அங்க இருக்க லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த வீட்டுல கொலை நடந்தது, அதாவது திருட வந்திருக்கா, லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டா கொலை நடந்துருச்சு, அதே செட்டப்ல இருக்கட்டும், நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடுற அப்படின்ற மாதிரி 2 பேர்ல ஒருத்தர் ஓடி போய் ஒளிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப கட் பண்ணா இங்க இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ண நபர் இருக்கா இல்லையா, அவர் இது வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு என்னமோ அந்த அரசியல்வாதி மேலதான் டவுட்டா இருக்கு, அவர் தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்கோம், சோ அந்த கோணத்துல நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இது ஒரு மாதிரியா பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அரசியல்வாதியோட ரீசெண்டா தான் நேர்காணல்ல ஒரு பிரச்சனை, இப்ப திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதி மேலதான் சந்தேகப்பட போறாங்க. இவ்வளவு டைரக்டா அந்த அரசியல்வாதி இதை பண்ணிருப்பாரு அப்படின்றது எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இன்னொரு ப்ராஸ்பெக்டிவ் இங்க ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரியும் இதை வேற ஒரு போலீஸ்காரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ இங்க அயான் இருக்கா இல்லையா, அவரோட மனைவி கூட வேலை செய்யற ஒரு கேமராமேன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் இவங்க கூட எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த ஏரியாவுக்கு இவங்க கூட போனாலும் அவங்கள வீடியோ எடுக்கிறது, அவங்க பேசுற விஷயங்களை ரெக்கார்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கைப்பற்றி இருப்பாங்க. இது மூலமா இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒன்று ஓடி இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல மேற்கொண்டு பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இந்த பிளாஷ்பேக்ல அயானோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கேமராமேன் ஏற்கனவே இவங்க கூட நிறைய இடங்களுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. சோ இதனால அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, உங்களோட குழந்தைய நான் ஏன் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன், நீங்க என்ன காதலிக்கிறீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. நான் உன்னை ஒரு பிரதர் மாதிரி தான் ட்ரீட் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அங்கிருந்து மூவ் ஆகலான்னு ட்ரை பண்ண, அவர் பீடுறதா தெரியல. இதனால கண்டத்துல பலார்னு 2 அறையை கொடுத்துட்டு அங்கிருந்து போக அப்படியே கட் பண்ண இவரை தன்னோட டீம்ல இருந்து இவங்க ரிமூவ் பண்றாங்க, பேசுறதையும் கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை காமிச்சிட்டு சம்பவம் நடந்தது இல்லையா, அதாவது இறந்து போன அந்த நாள் இருக்கே அன்னைக்கு காமிக்கிறாங்க. தன்னோட கணவருக்கு போன் பண்ணி குழந்தைய வெளியே கூட்டு போகணும், சீக்கிரமா வர முடியுமான்னு கேட்க அவர் அரசியல்வாதியோட ஒரு நேர்காணல் இருக்கு, இதனால வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல லேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு போனை கட் பண்ண இவங்க தன்னோட குழந்தைகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அவர் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த அரசியல்வாதிய பயங்கரமான ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்து கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இல்லையா, அந்த விஷயத்த தன்னோட மனைவி கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. குழந்தை தூங்குது, தனியா போய் தூங்க வைக்கிறாங்க. இவங்களும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அயான் போய் பார்க்கும்போது இவங்களோட அதாவது நீத்தோட கேமராமேன் இருக்கா இல்லையா, அவர் தான் வந்திருக்காரு. பயங்கரமா கெட்டப் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஆளே மாறி இருக்காரு போல. ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க, உள்ள வாப்பா அப்படின்ற மாதிரி இந்த சைடு அயான் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அயானோட மனைவியை காமிக்கிறாங்க. அமைதியா நின்றுகிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி வந்தவர்கிட்ட கேட்கும்போது அவர் தலையாட்டினதால இவங்க சாப்பாடு மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக, டேய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு 2-3 மெயில் அனுப்ப வேண்டி இருக்கு, நான் அதை அனுப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் உள்ள போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவர் போக ஆரம்பிக்கிறாரு. நானும் பல மெத்தடை ட்ரை பண்ணிட்டேன், உங்களை என்னால மறக்கவே முடியல, என் கையை பாருங்க, எக்கச்சக்கமான போதை ஊசிகள் நான் போட்டுட்டேன், இருந்தாலும் இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்களோட கைகளை பிடிச்சி என்னை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க இவங்க தள்ளி கிள்ளி விட்டு பாக்குறாங்க. முதல்ல இங்க இருந்து போய் என்னோட கணவருக்கு இது தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க அவர் கேட்கறதா தெரியல, கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல கோபம் அடைஞ்சு ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து ஒரே கொத்து அந்த இடத்துல நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இதை இவங்களோட கணவர் பார்த்து கத்திக்கிட்டே
இருக்கும்போது இவர் ஓடி வந்து இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் கொடூரமான முறையில தாக்கி கத்தியால பல இடங்கள்ல குத்தி அந்த இடத்துல கொடூரமா சாகடிக்கிறார் அப்படின்றத காமிச்சு இறந்து போனது அவரோட டெட் பாடியை கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்து வந்து போட்டுட்டு கொஞ்சம் உயிரோட இருக்க அந்த நீத்து இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு போய் கட்டுல படுக்க வைக்கிறாரு. நீ என்ன காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லு, எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கத்திய காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இதனால கோபம் அடைகிறாரு. அவங்கள வயிற்றில கொடூரமான முறையில எக்கச்சக்கமான வாட்டி கத்தியால குத்தி சாகடிக்கிறார் அப்படின்றத காமிச்சு இதுதான் அங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு இந்த பொண்ணு மேல காதல் ஏற்பட்டிருக்கு, அதனால அவன் கொண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. நீங்க எவ்வளோ கதைகளை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு அந்த கேமராமேன் இருக்கா இல்லையா, அவ எடுத்த வீடியோக்களை தவிர வேற எதுவுமே இருக்காது. இதனால இதுவும் கன்சிடர் பண்ண முடியாம போயிடுது. இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த அரசியல்வாதி கள்ளக்காதல் அப்படின்ற விஷயம்லாம் இங்க எதுவுமே கிடையாது. ரீசன்ட் டைம்ல அந்த பர்டிகுலர் ஏரியால நிறைய திட்டு நடந்திருக்கு. ஒரு 2 பேரை அந்த கொள்ளையடிக்கிறது மூலமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பதிவாயிருக்கு. இந்த மீடியாக்காரங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களோட வீட்டுல பொருட்கள் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு இல்லையா. ஏன் அந்த வீட்டுக்கு திருட வந்திருக்க கூடாது, இவங்களை கொலை பண்ணிட்டு அந்த பொருட்களை ஏன் அவன் எடுத்துட்டு போயிருக்க கூடாது அப்படின்ற அசம்ஷன்ல உள்ள கொண்டு போறாங்க. பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மரத்துல ஏறி ஒரு 2 திருடர்கள் உள்ள வராங்க. இவங்க கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் திருடிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவங்க தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாங்க. திருடனை பாக்குறாங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபப்படைஞ்ச அவனுக்கு கத்தியால கொடூரமான முறையில 2 பேரையும் சாகரிச்சுட்டு அங்க இருக்க பொருட்களான லேப்டாப், மொபைல் போன் அப்படின்ற எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த ஏரியாவுக்கு ஒரு 2 திருடங்களை நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கவங்க மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறது மூலமா அந்த திருடங்க ஏரியால நிறைய இடங்கள்ல திருடி இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள அவனுங்க வந்திருக்க மாட்டானுங்க, இந்த பொருள் திருடி இருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இது ஒரு வேலிடான ப்ரூஃபா இவங்களால கொண்டு போக முடியல. அண்ட் மத்தவங்க எல்லாரும் கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க பேச ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அந்த நபர் தான். நம்ம எல்லாமே அந்த ஐயானோட அசம்ஷன்ல தான் பாக்குறோம். கொஞ்சம் அப்படியே இந்த சைடு அவரோட மனைவி பக்கம் திரும்பணும் அப்படின்னா அவங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அவங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். அது என்ன ஏது அப்படின்றது இன்ன வரைக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அவங்க பண்ண ரிப்போர்ட் எல்லாமே யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ போய் செக் பண்ணா ஒண்ணுமே காரணம். நான் அப்படி இப்படின்னு பொறிச்சு ஒரு வீடியோவை எடுத்துட்டேன். அது மூலமா அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க அதாவது நேத்து இருக்காங்க இல்லையா, கேமராமேனோட சேர்ந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வில்லேஜ்ல எக்கச்சக்கமான விவசாயிகளோட நிலத்தை ஒரு மல்டி மில்லியன் கம்பெனி அவங்களுக்கே தெரியாம அவங்கள கடன் சுமையில தள்ளி அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஊருக்குள்ள போறாங்க. நிறைய மக்கள் கிட்ட இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த இடத்தை அபகரிச்சாங்க இல்லையா, அவங்க இதை கவனிக்கிறாங்க. ஓடி வந்து கேமரா முதல்ல ஆஃப் பண்ணு, ஒரு யார் இந்த இடத்துக்கு வர சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டிட்டு அந்த ஊருக்குள்ள இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா, அவங்களை பயங்கரமா அடிச்சுட்டு இவங்கள இங்க இருந்து மிரட்டி அனுப்பிட்டு இதுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத கண்காணிக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு இவங்க தன்னோட வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய த்ரெட்னிங் கால் வர ஆரம்பிக்குது. அதே எல்லாத்தையும் இவங்க பெருசா எடுத்துக்காம இவங்களோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் இதை நான் பப்ளிஷ் பண்றேன், அதுக்கு எனக்கு ஒரு ஃபைனலான அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் ஊருக்குள்ள போறாங்க. நிறைய மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இதனால அதை ஆக்குபை பண்ணவங்க கோபம் அடைகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்க லேப்டாப் முத கொண்டு எவிடன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னை நான் உயிரோட விட்டுடும், உன் கனவுனி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஒப்படைக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அவனுங்க விடதா தெரியல, என்னைக்கா இருந்தாலும் இது பிரச்சனை தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரையும் கொடூரமான முறையில சாகடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஐயானுக்கு ஏற்பட்ட காயங்களை விட இவங்களோட உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது மூலமா கூட நம்ம அந்த பொண்ணாலதான் இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற அசம்ஷனுக்கு போகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட டீம்ல ஒரு ஃபாரன்சிக் லேடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இது நேரம் வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி சிங்க் ஆகாத விஷயம். ஆனா இது சிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. இதனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க இல்லையா. எக்கச்சக்கமான ரத்த கரைகள் இருக்கு, பொருட்கள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் செதறி கிடக்குது. ஸோ இதை பாக்குறாங்க, ஒவ்வொரு சாம்பிள்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி ஐயானோட உடம்புல இருக்க காயங்களை விட அந்த லேடியோட உடம்புல இருக்க காயங்கள் தான் அதிகம். அவங்களோட கையில காலில் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள்ல கத்தி குத்துக்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு
ப்ரொஃபஷனல் பண்ணிருப்பாரா இல்ல ஒரு அன்ப்ரொஃபஷனல் பண்ணிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்கும்போது, ப்ரொஃபஷனலா ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னா இவ்வளவு ப்ரூட்டலா கொலை பண்ணிருக்க மாட்டான். அது அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் இப்படி வீசி எறிஞ்சிட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இதை தப்புன்னு ப்ரூவ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை பண்ணவ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் தான். ஆனா இதை ஒரு அன்ப்ரொஃபஷனல் கில்லர் பண்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு போனதுக்கான காரணம் நம்மள டைவர்ட் பண்ணதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல பேரலா அங்க நடக்கிற விஷயங்களையும் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 நபர்கள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரையும் கொலை பண்ணிட்டு, அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இது ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஆள் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய இடங்கள்ல கத்தியால குத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா பொருட்களையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சு அவங்களோட லேப்டாப், மொபைல் போன் அப்படின்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேர் தான் இறந்து போனாங்க. அவங்களோட குழந்தை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இந்த சீன்ல எங்க இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த குழந்தை அவங்களோட ரூமுக்குள்ள ஏதாவது தூங்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது இருக்கு இல்லையா, கண்டிப்பா அந்த குழந்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. 100% அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நடந்த இந்த சம்பவத்துல இருந்து அந்த பொண்ணு ஷாக்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசல. அதையும் தாண்டி குழந்தைக்கு 4 வயசு தான். அவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் டீம்ல இருக்க லேடியும் இன்னொரு இன்புட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்ட்ரகிளுமே இல்ல, கதவும் உடைச்சிக்கிட்டு வந்த மாதிரிலாம் இல்ல, ஓப்பன் பண்ணி தான் இருக்கு. ஸோ தெரிஞ்சவங்க தான் யாரோ ஒருத்தவங்க அங்க வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேர்ல ஒருத்தரை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும் இல்லையா. அப்படி அங்க எதுவுமே இல்லை. மேபி அவங்களுக்கு ஏதாவது ட்ரக்கை கொடுத்து கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு தாட்டை இவங்க முன்வைக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே ரிப்போர்ட்ல இது மாதிரியான விஷயங்கள் பதிவாகல, இப்போ நீங்க வந்து இதை சொல்றீங்களே கேட்கும்போது, ரிப்போர்ட்டை நாங்க கொடுக்கும்போது பயங்கரமான மீடியா பிரஷர்ல இருந்தோம், மேல இடத்துல இருந்து இதை கொடுத்தாங்களோ அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்தோம். இதனால அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு டைம் இல்லாம போகலாம். இப்ப கூட அதாவது இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் கழிச்சு கூட அந்த மாதிரி டீகம்ப்ரஸ் ஆயிருந்தாலும் இதை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் இதை யோசிக்கிறாங்க. குழுவே இல்லாம நம்ம இந்த கேஸ் பின்னாடி போறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்க, இது கூடவே இவங்களோட குழந்தை நினைவு தெரியாத இந்த வயசுல இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தீர்க்கப்படாதது அப்படின்றது தான். ஸோ இன்ன வரைக்கும் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பங்களாதேஷோட ஹிஸ்டரியில இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவும் தீர்க்கப்படாத கேஸாகவும் இருக்கு. இன்ன வரைக்கும், அதாவது 2012 இருந்து இன்ன வரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் எந்த விதமான க்ளூவும் கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜான்வரியில இந்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது. அப்பயாச்சும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது மட்டும் இல்லாம இந்த கேஸ் நடக்கும்போது அந்த குழந்தை இருக்கு இல்லையா, 4 வயசு கிட்ட இருந்திருக்கும். இப்போ அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் மேஜர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த குழந்தை 4 வயசுல தான் அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள பார்த்துருக்க, ஞாபகத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இதனால அந்த குழந்தை தெரிஞ்சிருந்தோ எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இந்த கேஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாகர் ரூனி கேஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் பிரச்சனை கிட்ட வருவோமா, இந்த படத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க எடுத்துட்டாங்க. அந்த சென்சார்ஷிப் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளால டிலே ஆகிட்டே இருந்தது. ஏன்னா உண்மை சம்பவத்தை இவங்க காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னும் வரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அன்சால்வ்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. பல பிரச்சனைகள் இதனால ஃபேஸ் பண்ணிச்சு. இப்போ ஒரு வழியா ஐஸ்கிரீன் அப்படின்ற OTT தளத்துல இந்த படம் இருக்கு. சப்டைட்டில் இல்லாம தான் இருக்கு. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா இந்த படத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவோட நிறைவு கட்டத்துக்கு நாம வந்துட்டோம் இல்லையா. இது நேரம் வரைக்கும் இந்த படத்தோட கதையை போயிட்டிருப்பீங்க. நிறைய ப்ராஸ்பெக்டிவ்ல அவன் கொலை பண்ணியிருப்பான், இவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் டேபிள் எல்லாம் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அதை மறந்துடாம நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.